என்னென்ன தொகுதி ஒத்துக்கிறாங்க? அங்க பத்மநாபபுரமா, இங்க மதுரை தெற்கா? யாருங்க இந்த மாதிரி ஐடியா போட்டது? இப்படி கணக்கு வழக்கிற பார்க்குற டீச்சர் வந்து மற்ற கிளாஸ்லலாம் தலையிடுற மாதிரி ஏதாவது நடக்குறாங்க? கணக்கு வழக்கு பார்க்குற டீச்சருக்கும் இந்த அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. மேலாண்மை குழுன்னு ஒன்று போட்டிருக்காங்க, அதில் 6 பேர் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இல்லை. உடனே குதிக்காதீங்க, என்ன சார் அண்ணாமலையை கட்டம் கட்டிட்டாங்களான்னு இப்படி வச்சுக்கலாம். அந்த வாத்தியாருக்கு நீ பீரியடெல்லாம் கொடுக்கல. பின்னாடி பெருசா அண்ணாமலை முன்னாள் மாநில பாஜக தலைவர் அப்படின்னு போட்டு இன்டர்வியூ கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு பாஜக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த குற்றச்சாட்டுகள்லாம் டுபாக்கூர் இதை வந்து மேலிடம் உணர்ந்திருக்கின்றது. அவர் வளரும் போது கட்சியும் தானா வளரப்போகுது. வளர்ந்திருக்கு, அதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால திருப்பி தனி மனித வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி இழுத்து முடிச்சுப்போம். சும்மா இந்த ஸ்கூல்ல வாத்தியாரா குப்பை கொட்டுனுக்கிறோம், புச்சா ஒருத்தன் யங்ஸ்டர் வந்து கலகினுக்கிறான், எங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்க தெரியாதா, நாங்கெல்லாம் பிஎட் படிச்சுட்டு வரலையா, இவர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறாரா? அவரு வளரக்கூடாது. என்ன வந்தாரு திடீர்னு வந்து கடகடன்னு பாஜகவிலேயே இருக்காங்க, நிச்சயமா இருக்காங்க. சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார், விஜயோட சேர்கிறார், இவர் டெப்டி சிஎம், விஜய் சிஎம், இப்படி எல்லாம் வந்து கதை ஓட ஆரம்பிச்சாங்க. 234 தொகுதியிலையும் 234 விஜய் செலக்ட் ஆயிட்டு எந்த விஜய் சிஎம்னு தெரியாம மொழிய போறாங்க. அதான் நடக்க போகுது. அவருடைய ஆதரவாளர்கள் ஆசைப்படுறாங்க அண்ணாமலை சிஎம் வரணும் அப்படின்னு. அது வந்து 26ல நடக்காத காரியம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம் சார். அவர் கேட்டாரா இல்லையான்றதை விட்டுருவோம். அதுல எழுப்பப்பட்டிருக்கின்ற கேள்விகள் யாரா இருந்தாலும் கேட்கிற கேள்விகள் தான். நான் அதைத்தான் கேட்டிருந்தேன். ஏன்னா 234 தொகுதியிலும் பாஜக போட்டியிட போவது கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கூட்டணி கட்சி அப்படின் போது உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குகின்றார்களோ அதுல வந்து உங்களுடைய தொண்டர்களை கான்சென்ட்ரேட்டடா கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்க வேலை பார்க்கணும். நம்பர் 1. அடுத்தது இந்த ஸ்டார் கேம்பைனர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து கூட்டணி கட்சி தொகுதிகளுக்கும் அவங்க கட்சி இப்போ நான் இங்க ஒரு தொகுதி கொடுக்குறாங்கன்னா பக்கத்து தொகுதி அந்த இன்னொரு கூட்டணிக்கு இருக்கும். ஏன்னா பக்கத்துல கொடுக்க போறது கிடையாது. அப்ப அங்க போய் பிரச்சாரம் பண்றது, இவங்க அங்க வந்து பிரச்சாரம் பண்றது, இப்படிதான் குடுக்கல் வாங்கல் அப்படின்றது, கிவ் அண்ட் டேக். அப்படி இருக்கு. 234க்கும் உங்களுடைய ரிசோர்சஸ் நீங்க வந்து இப்படி வந்து பிரிச்சு போடுறீங்க அப்படின்னு சொன்னா அது என்னென்ன தொகுதி ஒத்துக்கிறாங்க? அங்க பத்மநாபபுரமா, இங்க மதுரை தெற்கா? யாருங்க இந்த மாதிரி ஐடியா போட்டது? இப்படி கணக்கு வழக்கிற பார்க்குற டீச்சர் வந்து மற்ற கிளாஸ்லலாம் தலையிடுற மாதிரி ஏதாவது நடக்குறாங்க? யாராவது போடுவாங்களா? இப்போ ஒரு மாவட்ட செயலாளர், அப்பா நீ இந்த மாவட்டத்தை பார்த்துக்கோ. கணக்கு வழக்கு பார்க்குற டீச்சருக்கும் இந்த அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அது எனக்கு தெரியாதுங்க. நான் பேப்பர் இல்லாம பேச மாட்டேன். சும்மா கதையை நடுவுல நண்பர்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் பெரிய மாவட்டங்களை வந்து 2ஆ பிரிப்பாங்க. அது தெற்கு, மேற்கு, அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்னப்பா நீ ஒரு 6 தொகுதி அப்படின்னா எல்லாம் பக்கத்துல இருக்கும். 7 தொகுதினா அக்சசபிளா இருக்கும். அப்பதானங்க வந்து நீங்க வேலை செய்ய முடியும். ஒண்ணு இங்க கிடக்குது, இன்னொன்னு வந்து சென்னையில 1, மதுரையில 1, கன்னியாகுமரியில 1, திருச்சியில 1, அதுக்கப்புறம் அந்த பக்கம் கோயம்புத்தூர்ல 1, இப்படி கொடுத்தீங்கன்னா போயிட்டு வரதுக்கே நேரம் சரியா இருக்கும். எப்படி எஃபெக்டிவா அவங்களால வேலை பார்க்க முடியும்? சோ யார் கொடுத்த ஐடியான்றதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. இது வந்து மட்டமான ஐடியா, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நல்ல காலம் இவர் தான் வந்து துணிஞ்சு அந்த பொறுப்பே எனக்கு வேணாம்னு சொன்ன உடனே இப்ப அந்த குழுவையே கழிச்சு போட்டாங்க. இப்ப அதே மாதிரி மேலாண்மை குழுன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க, அதுல 6 பேர் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இல்ல. உடனே குதிக்காதீங்க, என்ன சார் அண்ணாமலையை கட்டம் கட்டிட்டாங்களான்னு இப்படி வச்சுக்கலாம். அந்த வாத்தியாருக்கு நீ பீரியடெல்லாம் கொடுக்கல. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கங்கெல்லாம் அவர் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அவர் எடுப்பார். அப்படி எடுத்துக்காங்க. அப்படிதான் சொல்லணும். அது ஒரு பேரலல் சொல்றேங்க, அவ்வளவுதான். உதாரணம் சொன்னா கூட அனுபவிக்கலாம், ஆராயக்கூடாது. சோ அவர் தான் வந்து இங்க கேம்பெயின் ஃபேஸா இருக்க போகின்றார். he has been given a free hand. அது நல்லாவே தெரியுது. அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அதுவும் வந்து நம்ம அந்த பிரஸ்லயே கான்ஃபரன்ஸ்லயே நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வரணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. டாப்ல இருந்து கட்சிக்கு தானங்க வந்து அது அவரை ஏன் வந்து மூடி வைக்கிறீங்க அப்படின்னு அதிமுகல எடப்பாடியார் தொட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. சொந்த கட்சியிலேயே அவங்க அது மாதிரி நினைக்கிறாங்களா என்ன அப்படின்னு 7 தொகுதி கொடுத்தவங்க எதிர்பார்க்கல இந்த பதில. அது எனக்கு தெரியாது. சோ ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அவர் அடிக்க விட்டுருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். அவர் தான் சொல்லிட்டாருல, எடப்பாடியாரை சிஎம் ஆக்க வேண்டும். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அதுல அவருக்கு ஏதாவது ஹெசிடேட் இருக்கா சார்? கிடையாது. ஏங்க அவரு தானங்க சொன்னாரு. அவர் என்ன வந்து வார்த்தையில சொல்லலாம் சார், பட் உள்ளூர ஏன்னா அந்த இடத்துக்கு தான் அவர் ஆசைப்படுகிறான்ற குற்றச்சாட்டும் இருக்கு. அப்படின்னு எப்படி வேணா யாரை வேணா சொல்லலாம். உங்களுக்கு
அவருடைய ஆதரவாளர்கள் ஆசைப்படுறாங்க அண்ணாமலை சிஎம் வரணும் அப்படின்னு. அது வந்து 26ல நடக்காத காரியம். என்னதான் பாஜக தனித்து நின்றிருந்தாலுமே திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கும். ஆனா பாஜக ஆட்சியை பிடித்திருக்க முடியாது. சோ உங்களுடைய டார்கெட் வந்து 31 தான் இருக்கணும். எடுத்த உடனே சிஎம் ஆயிட முடியாது. அது வந்து விஜய் அவர்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அது கிடையாது. 234 தொகுதியிலையும் 234 விஜய் செலக்ட் ஆயிட்டு எந்த விஜய் சிஎம்னு தெரியாம மொழிய போறாங்க. அதான் நடக்க போகுது. சரி, அது இருந்துட்டு போட்டோம். சோ இவருடைய ஆதரவாளர்கள் விரும்புறாங்க. ஆனா அவர் இன்னைக்கு அது நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லியிருக்காரா? அடுத்தது எடப்பாடி அவர்களை வந்து சிஎம் ஆக்க வேண்டும் அப்படின்றது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தலைமை பதவியில நான் இருந்தா ஃபிரிக்ஷனா இருந்தா நான் வேண்டாம் ஒதுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சும்மாவே கூட இருந்திருக்கலாம். ரைட்டுங்க, நான் பாட்டுக்கு சும்மா இருக்கேங்க, அதான் அந்த வேலையை பாக்குறேன், அதை பண்றேன், ஆடு மேய்க்கிறேன், ஆடு வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படியே இருந்துட்டு போயிருக்கலாமே. நீங்க சொல்ற மாதிரி குற்றச்சாட்டு காரணமாக அவர் தலைமை பதவியில இருந்து ஒதுங்கினார் அப்படின்னு சொன்னா அவரையே மறுபடியும் கூட்டின்னு வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பின்னாடி பெருசா அண்ணாமலை முன்னாள் மாநில பாஜக தலைவர் அப்படின்னு போட்டு இன்டர்வியூ கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு பாஜக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த குற்றச்சாட்டுகள்லாம் டுபாக்கூர் இதை வந்து மேலிடம் உணர்ந்திருக்கின்றது. அதனால தான் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வா நீ வா. இன்னொன்னு வேற வழி இல்லாம பாஜக மேலிடம் வந்து இப்ப அண்ணாமலையை கூப்பிட்டுருக்காங்கன்னு அது கிடையாது. இந்த பிரச்சனை கூட்டணி அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அண்ணாமலை வாஸ் அ ஃபிரிக்ஷன் அப்படின்னு தோணின உடனே ரைட்டு ஓகே அவர் ஒதுங்கிட்டார், நயினார் வந்துட்டார். ஸோ தட் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனோம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து அண்ணாமலை வந்து அதிரடியா அவர் அரசியல் பேசிட்டு இருந்தார், பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா, அப்போ அதிமுகவிலேயே கூட ஒரு குழப்பம் வந்திருக்கும் இல்லையா? சும்மாவான மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்க சொக்கா என்னது அப்படின்ற மாதிரி இவரை டம்மியா கொண்டாந்து உட்கார வச்சுட்டு இவர் தான் எல்லாம் பண்ணினுக்கிறார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா வராதா? அதனால அவர் கொஞ்சம் அப்படி ஒரு ஆஃப்லைன் மோட்ல இல்ல சைலண்ட் மோட்ல அப்படின்னு போனாரு. இது புரியாம சில பேர் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை கட்டம் கட்டியாச்சு, மேலிடத்துல வந்து அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்கின்றது, இவரு தான் சும்மா சீன் போட்டுட்டு திரிகிறாரு, இனிமே அண்ணாமலை வரவே மாட்டாரு அப்படின்னு they have completely written him off. அதனால ஆளுக்கு இது கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முடிவெடுத்துறது, அதுக்கப்புறம் அதுக்கு சாதகமான விஷயம் பாத்தீங்களா, அவர் வந்தார் இவர் பார்க்கல, இவர் வந்தார் இவர் பார்க்கல, இங்க அவரை கூப்பிடல, இப்படியே இவங்க சேர்த்து வச்சுன்னு ஆளுக்கு கும்மி அடிச்சிருந்தாங்க. இதுல இன்னும் சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார், விஜயோட சேர்கிறார், இவர் டெப்டி சிஎம், விஜய் சிஎம், இப்படி எல்லாம் வந்து கதை விட ஆரம்பிச்சாங்க. நான் என்னைக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசினவன் கிடையாது. அண்ணாமலை பாஜக, பாஜக அண்ணாமலை, இதுதான் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா அவரே சொன்னார்ல சார், என்னை நிர்பந்திக்க முடியாது, கட்டாயப்படுத்தி யாரும் கட்சியில வச்சிருக்க முடியாதுன்றது அதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறதும் இந்த பதிலோட ஒத்து போகுது இல்ல? நான் இப்படி சொல்லிட்டேன், இவர் வந்து வேண்டா வெறுப்பா கட்சியில இருக்காரோ அப்படின்னு நினைச்சா பாருங்க, கட்டாயப்படுத்தல என்ன கட்சியில வைக்க முடியாதுங்க. அப்போ அதுல சொல்லாத விஷயம், நான் விருப்பப்பட்டுதான் கட்சியில இருக்கேன். அப்படி புரியுதா? நீங்க இந்த பக்கம் மட்டும் பாக்குறீங்க, இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்றது. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கு அப்படின்னு இப்போ நான் கேட்கிறேன், ஏங்க நீங்க எங்க இருக்கீங்க, உங்களை என்ன கம்பல் பண்றாங்களா அப்படின்னு பாருங்க. கம்பல் பண்ணிலாம் என்ன எந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? நான் விருப்பப்பட்டுதான் இங்க இருக்கேன், அதான அர்த்தம். ஆனா அதை விட்டுட்டு பாத்தீங்களா, இதுதான் சொல்றது. சோ அவர் இங்கதான் இருக்க போறார், இங்கதான் இருப்பார் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன். சோ இதுதான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து தானாவே ஒதுங்கினவர் இது மாதிரி வந்து எடப்பாடி சிஎம் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் தலைவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது சார், பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா ஒரு மேலிடத்துல நேர்ல பார்த்து இதுதான் விஷயம்னு சொல்லி சொல்றதுக்கும், பொதுவெளியில இந்த பொறுப்பை நான் நிராகரிக்க என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி பொதுவெளியில செய்தியாளர் சந்தித்து சொல்றதுக்குமான வித்தியாசத்தை நீங்க எடுத்துக்கலையா? சரி, எதுவா இருந்தாலும் பொது வெளியில சொல்லக்கூடாது, உள்ளதான் சொல்லணும் அப்படின்னா எதுவா இருந்தாலும் இல்ல இந்த விஷயம், ஏன்னா இது பொறுப்பு தலைமையால கொடுக்கப்படுது, அதை நீங்க இருக்கிறீங்க கூட வேண்டான்றீங்க அப்படின்னா, இப்போ பொறுப்பை தட்டி கழிப்பதற்கு என்னங்க இந்த மாதிரிலாம் வந்து முட்டாள்தனமா நீங்க வந்து தொகுதி போட்டு வச்சுக்கிறீங்க, அதனால இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா அது ஓகே. ஆனா அவர் வேற ஒரு காரணம் சொன்னார். அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவருடைய அப்பாவுக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால பாத்துக்கணும், இப்ப என்னால இது பண்ண முடியாது அப்படின்னு தானே அவர் சொன்னாரு. இதுல என்ன தப்பு? பட் இட் ஹேட் த டிசைர்ட் ரிசல்ட் அண்ட் இம்பாக்ட். இதுதான் டிப்ளமசி அப்படின்றது. அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பிரிச்சு போட்டது வந்து வடிகட்டின முட்டாள்தனம். நான் சொன்ன அத்தை, யாருங்க இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்கறது உங்களுக்கு? எங்க புதுசா ஃபர்ஸ்ட் வரீங்களா நீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அந்த இன்டர்வியூல. அவர் அதை கேட்கல, ரொம்ப பாலிஷ்டா ரொம்ப டீசென்டா என்ன சொன்னாரு, எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலைங்க அப்படின்னு சொன்னாரு. அதை இதை வெளில சொல்றதுல என்ன தப்பு சார்? அப்ப கட்சிக்குள்ளேயே அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் மறைமுகமா இருக்கிறாங்க அப்படின்றது எடுத்துக்கலாம் இல்லையா? நேரடியாக இருக்காங்க. நீங்க என்ன மறைமுகமான்னு பூசி முழுகிறீங்க? அவரு வளரக்கூடாது,
என்ன வந்தாரு திடீர்னு வந்து கடகடன்னு பாஜகவிலேயே இருக்காங்க, நிச்சயமா இருக்காங்க. அதுதான் அந்த சாட்டை படம் அப்படின்னு சொன்னேன். புதுசா ஒரு வாத்தியார் வந்துக்கிறாரு, என்னன்னோ புதுசு புதுசா பண்றாரு, பசங்களை படிக்க வைக்கிறாருன்னா இது நாள் வரைக்கும் தம்பி ராமையா, கரெக்ட், அதான் பேர் எனக்கு ஞாபகம் வரல, தம்பி ராமையா மாதிரி சில பேர் இருப்பாங்க. நாங்களாம் எத்தனை வருஷமா இந்த ஸ்கூல்ல வாத்தியார குப்பை கொட்டுனுக்கிறோம், புதுசா ஒருத்தன் யங்ஸ்டர் வந்து என்னவோ கலகினுக்கிறான், எங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்க தெரியாதா, நாங்கெல்லாம் பிஎட் ஃபர்ஸ்ட் வரலையா, இவர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறாரா அப்படின்னு சில பேருக்கு இருக்கலாம். சரி ரைட்டு, ஃபர்ஸ்ட் வந்துக்கிறாரோ படிக்காம வந்துக்கிறாரோ, ரிசல்ட் காமிச்சாரா இல்லையா? இது வரைக்கும் வந்து 15% 20% மார்க் வாங்கி இந்த பசங்களை 40% எடுத்து பாஸ் பண்ண வச்சாரா இல்லையா? இது வரைக்கும் மற்ற கிளாஸ் பசங்க தான் வந்து நம்பர் 1 நம்பர் 2ல வருவாங்க அப்படின்னும் போது அதுல பல கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை விட இங்கேருந்து ஒரு 13 பேர் 2வது இடத்துக்கு வந்து இது வரைக்கும் 2வது இடத்துல இருந்தவங்கள 3வது இடத்துக்கு தள்ளினாரா இல்லையா? மார்க்ல சொல்ற, சாட்டை படத்துல சொல்றேன், நீ வேற ஏதாவது நினைச்சுக்க போறேன். இப்போ நடக்கிற வளர்ச்சி, இப்ப பாஜகவுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்குது அப்படின்னா அது பாஜகவினுடைய வளர்ச்சியா அல்லது அண்ணாமலை என்கின்ற தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சியா? இதுக்கு நீங்க மறைமுகமா பதில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நடக்கிற நிகழ்வுகள் அண்ணாமலையை ஒட்டித்தான் பாஜக அப்படின்றத ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துதே. இப்போ எடப்பாடியார் அவர்கள் முதல்ல இரட்டை தலைமை இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இரட்டை தலைமைன்றது என்னைக்குமே சரிப்பட்டு வராது, யாராவது ஒருத்தர் தான் டிசிஷன் எடுக்கணும், அது ஊடா இருந்தாலும் சரி நாடா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இரட்டை தலைமை வச்சுட்டு ஒற்றை தலைமை ஆக்கினாங்க. அதுக்கப்புறமா வந்து தேர்தலை சந்திக்கின்றார், ஆட்சி இழந்தாலும் எதிர்கட்சி தலைவர் ஆகின்றார், கணிசமான இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. இது எடப்பாடியார் அவர்களது செல்வாக்கா அதிமுகவோட செல்வாக்கா? இப்ப எடப்பாடியாருடைய செல்வாக்கு வளர்கின்றது அப்படின்னா அப்ப என்ன, எடப்பாடியார் அவர் தொகுதியில மட்டும் தான் ஜெயிக்க போறாரா, அதிமுக ஜெயிக்காதா? இப்போ அதிமுக மாவட்ட செயலாளர்கள்னு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்க இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப பெருசா செயலாற்றுகின்றார்கள், அவங்களுடைய செல்வாக்கு வளர்கின்றது அப்படின்னா மாவட்ட செயலாளரோட செல்வாக்கு வளர்கின்றது அப்படின்னு யாராவது வயிறு எறிவாங்களா? ஏங்க, செல்வாக்கு வளர்ந்ததுன்னா அந்த மாவட்டத்துல உங்க கட்சி ஜெயிக்க போகுது, இப்படித்தானே அதிமுக தலைமை நினைக்கும். ஆனா அண்ணாமலை விஷயத்துல அப்படி ஒரு எண்ணமே வர மாட்டேங்குது சார். வர அப்போ எடப்பாடியார் என்ன பண்ணுவாரு, என்ன நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, அதை பாருங்க அந்த மாவட்டத்துல பாருங்க அவர் கலகி நிற்கிறாரு, அவரை பார்த்து நீங்க எல்லாம் கத்துக்கணும், எல்லா மாவட்டத்திலும் இந்த மாதிரி இருக்கணும் சொல்லுவாரா மாட்டாரா? கண்டிப்பா. மத்த மாவட்ட செயலாளர் நல்லது, மத்த மாசேவும் என்ன நினைப்பாங்க, ஏன்னா அவர் மட்டும் கலகி நிற்கிறாரு, நம்மளும் அந்த மாதிரி போனா கூப்பிடுறா நம்பாளுங்களாம். இது ஏன் வந்து பாஜக சில பேருக்கு வரலன்னு எனக்கு தெரியல. அண்ணாமலை வந்து அவரை மட்டுமே வளர்த்து கொள்கிறாருன்னா, ஏங்க அவரு வளர்றாருன்னா கட்சியும் தானே வளருது. ஏன்னா அவர் சொல்ல போறாரு, அது பாருங்க நான் எங்க நிக்கிறேனோ அங்கதான் ஓட்டு போடணும் பாஜகவுக்கு, மற்ற தொகுதியில் இருக்கவங்க எல்லாமே இங்க வந்துருங்க அப்படியா சொல்றாரு அவரு. அவர் வளர்ந்தா கட்சி வளர போகுது, அதையே நீங்க வந்து தனிமத வளர்ச்சின்னு பாக்குறீங்க, எனக்கு புரியல. இதுதான் தப்பு. கேட்டா சித்தாந்தம் சித்தாந்தம் அப்படின்னு அவங்க சித்தாந்தத்தெல்லாம் தூக்கி உடப்புல போடுங்க. நாம வளர முடியலையன்ற வைத்தறிச்சல், வேற ஒண்ணும் கிடையாது. அண்ணாமலை ஆர்மி வச்சு வேலை பார்த்தது, 2வது பாஜக வளர்ச்சிக்கான பணிகளை தாண்டி தனிமனித வளர்ச்சிக்காக பண்ணது, தன்னை விமர்சிக்கிறவங்களுக்கு அந்த ஆர்மி மூலியமாக பதில் சொன்னது, இதெல்லாம் தான் சார் அந்த சந்தேகத்தை கூட்டுது. ஒரே சின்ன உதாரணம் சொல்லவா? அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் தலைவர், அது மட்டும் இல்ல ஒரு IPS அதிகாரியா இருந்தவர், மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கை உடையவர். இந்த இன்டர்வியூல கமெண்ட்ஸ் பாருங்க, இதுக்கு முந்தின இன்டர்வியூ என்னோட இன்டர்வியூல நீங்க கமெண்ட்டை பாருங்க. என்கிட்ட கேட்ட கேள்விக்கு உங்களை நிறைய பேர் கழுவி வழி ஊத்திருப்பாங்க, ஒத்துக்கிறீங்களா? அப்ப என்ன இதெல்லாம் நான் சொல்லி அவங்க எல்லாம் அவங்கள கழுவி ஊத்துறாங்கன்றீங்களா? உன்னை நான் வந்து டெய்லி பஞ்ச் ஆர்மின்னு ஒரு வார் ரூம் வச்சுக்கிறேன், இவர் அருண் வந்து அவங்களெல்லாம் தூண்டி விட்டு ராம்சை வந்து கிழிக்கிறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, நீங்களே சொல்ல மாட்டீங்க, சிரிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தலைவர் மீது ஆர்வம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த ஒரு நடிகைக்கு கூட ஒரு ஆர்மின்னு ஆரம்பிச்சாங்க. முதல்ல இந்த ஆர்மின்றது அப்படிதான் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி அவங்க தான் வந்து பணம் கொடுத்து அந்த ஆர்மியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அவங்க மேல இருந்த ஒரு ஈடுபாட்டுல இவங்களா ஒரு ஆர்மி அப்படின்னு ஷட்டப் பண்ணிட்டு போ, கரெக்ட், அது ரொம்ப ஃபேமஸான இது. அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை மீது இருக்கின்ற ஆர்வத்துல அவங்க ஆர்மியை அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து அவங்க சொல்றாங்கிறதுக்காக இவரு தூண்டி விட்டு சொல்றாரு அப்படின்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. தனி மனித வளர்ச்சி அப்படின்னு சொல்லாதீங்க. தனி மனிதன், அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், அவரு வளரும் போது கட்சியும் தானா வளரப்போகுது, வளர்ந்திருக்கு, அதை நம்ம பார்த்திருக்கோம். அதனால திருப்பி தனி மனித வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி இழுத்து மூடிட்டு போங்க. இவ்வளவு கான்ட்ரவர்சியல் அண்ணாமலை மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கான சந்தேக பார்வையும் வைக்கிறாங்க அப்படின்றத தலைமை, டெல்லி தலைமை, குறிப்பா அமித்ஷா அவர்கள் சரியா உணர்ந்திருக்காங்களா? சரியான கருத்து சென்று சேர்ந்திருக்காங்க. அண்ணாமலைய சூப்பரா கரெக்டா ஸ்டடி பண்ணிருக்காரு. அவரு இல்லாமத்தான் வந்து எங்கேயோ இருந்த ஒருத்தரை வேலையை விட்டு VRS கொடுத்துட்டு வந்து ஏதோ விவசாயம் ஆடு வளர்ப்புன்னு பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை தலைவராக கொண்டு வந்து துணைத் தலைவராக வச்சு
ஒரு வருஷத்துக்குள்ள அவரை வந்து தலைவராக்கி அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்ப ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது புரியலையா அவங்களுக்கு? குற்றச்சாட்டு 1000 பேர் 1000 சொல்லலாங்க. அதெல்லாம் வந்து ஆதாரம் இருந்தா நீங்க வந்து எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க வெறுப்புல எனக்கு பதவி கொடுக்கல, எனக்கு அத்தை கொடுக்கல, இத்தை கொடுக்கல அப்படின்னு புலம்புறவங்க பத்திலாம் நீங்க வந்து கவலையே படக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. உண்மையே அவங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க கொண்டு போய் ஆதாரத்தை நீங்க சப்மிட் பண்ணுங்க. இப்ப நான் கேட்கறேன், இங்க திமுக ஆட்சி சொல்றீங்க, திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு, அதனால வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க. இந்த பெங்களூரு ப்ராஜெக்ட் கர்நாடகால தானே நடக்குது. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வந்து ஜென்ம பகை. திமுக பாஜகவுனா ரகசிய உறவு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு போலாம். ஆனா காங்கிரஸ் பாஜக ரகசிய உறவு கிடையாது. பெங்களூர்ல தானே ப்ராஜெக்ட் நடக்குது, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன் சித்தராமையா அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா? பிரியங்க் கார்கே காத்து நிற்கிறாரு லட்டு மாதிரி. அங்க போங்க, போயிட்டு இது பாருங்க பெங்களூர்ல இது மாதிரிலாம் கட்டுனுக்கிறாருங்க, நிறைய வந்து தவறான வழியில் சொத்து சேர்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா கொண்டா அப்படின்னு எஃப்ஐஆர் போடுவாங்களா? அரெஸ்ட் கூட பண்ணுவாங்கல்ல. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப அதுல இருந்தே உங்ககிட்ட இருக்கிற பேப்பர்லாம் வந்து டாய்லெட் பேப்பர் கூட யூஸ் ஆகாது அப்படின்னு தெரியுது இல்ல? இதுக்கு மேல நான் இந்த வந்து விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா ராம்ஸ்? மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள். நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.